வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 26வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். ந பிரகாஷோ அகமிதி யுக்திர் எத பிரகாசகை வந்தனா சுப்பிரகாசம் தம் ஆத்மானம் பிரகாசக கதம் ஸ்பிருஷேத ந பிரகாஷோ அகமித்தி. இப்போ ஜென்ரலாக இருட்டு தான் நிறைந்திருக்கிறது. அதில் வெளிச்சம் உருவாக்கப்படுகிறது. அது ஸ்டாராக இருக்குது, கேலக்ஸியாக இருக்குது. அது மூலயமா மக்களுக்கு ஜீவராசிகளுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. தான் தோன்றாத அந்த பரம்பொருள் மகத்தோமகியான். உலகத்தில் எது பெருசாக இருக்கோ அதை விட நான் பெரிதாக இருக்கிறேன். உலகத்தில் எது சிறிதாக இருக்கிறதோ அனோரணியான். நான் சிறிதாக இருக்கிறேன், நான் தோன்றுவதில்லை. தோன்றுவது எல்லாம் என்னால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, நான் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இந்த ஜகத். என்னுடைய பிம்பந்தான். அதாவது நிலை அலை நுரை. நிலையாக இருக்கக்கூடிய நான் தோன்றுவதில்லை, என்னுடைய மறைவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை. சதா இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், எல்லாவற்றுள்ளும் இருக்கிறேன். அறிவாய் இருக்கிறேன், உணர்வாய் இருக்கிறேன், ஆனந்தமாய் இருக்கிறேன். சத்து சித்தானந்தம் சச்சிதானந்தமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணெய் அது பிரகாசிக்கலை, அது தோன்றலை அப்படின்னு சொன்னால் ந பிரகாஷோ அகம் இது, நான் பிரகாசிக்கவில்லை என்று சொல்லுவது எப்போதும் இல்லை. பூரணமான இருட்டு இருந்தாலும் என்னுடைய பிரகாசத்துக்கு எந்த தடையும் இல்லை. நான் தோன்றுவதில்லை, நான் பிரகாசிப்பதும் இல்லை. ஆனால் என்னுடைய பிரகாசமாக வெளிப்படக்கூடிய ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள், ஜட சைத்தன்யம் எல்லாம் என்னுடைய பிரகாசம்தான். அந்த பிரகாசத்தை யாராலும் எந்த தடையும் அதற்கு ஏற்படுத்த முடியலை. பிரகாசம்னா வெளிச்சமாக இருக்கிறது மட்டும் பிரகாசம் இல்லை, அது விளங்குறதே பிரகாசம்தான். ஒரு பொருள் அசைகிறதே பிரகாசம்தான். பயன்படுவது பிரகாசம், அதனுடைய யூசேஜ் பிரகாசம். ஆனால் ரொம்ப சூக்ஷ்மமாக அது தன்னை வெளிப்படுத்துது. அதனால் எந்த இருட்டு, எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் இருட்டிலே நான் விளங்குவேன். இருட்டில் நீங்கள் பாருங்கள், ஒரு ரூம் இருக்குது, அதில் நிறைய பொருட்கள் இருக்குது, புக்கெலாம் இருக்குது. குருஜி நீ மேலே போய் அந்த புக்கு பேரை சொல்லி அந்த புக்கை எடுத்துனுவான்னு சொல்லி உங்களை மேலே அனுப்புகிறார் அந்த ரூமுக்கு. நீங்கள் அங்கே போகிற நேரம் கரண்ட் போயிடுது, ஒரே இருட்டாக இருக்குது, எந்த பொருளும் தெரியலை, விளங்கலை. ஆனால் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேங்கிறது விளங்குறது. நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கு யாரும் சொல்ல வேண்டாம்.
அதனால் இருட்டாக இருந்தாலும் நான் விளங்குறேங்கிறது, இருட்டுலேயும் நான் விளங்குறேங்கிறது, வெளிச்சத்துலேயும் நான் விளங்குறேங்கிறது, இந்த சூரியனாக எது இருக்கிறதோ அதுக்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன், எந்த சந்திரனாக எது இருக்கிறதோ அதுக்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது சத்து, இருப்பு, எக்ஸிஸ்டன்சி. அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவாங்க, செல்ஃப் எவிடென்ட்னு சொல்லுவாங்க. சாட்சி, தானே சாட்சியாக இருக்கிறது. செல்ஃப் லூமினாஸ், தானாகவே பிரகாசிப்பது, விளங்குவது. யாரும் அது ஆட்டோ தானே விளங்குவது. அது எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்குது, அதுக்கு யாரும் ஆதாரம் இல்லை, அதுவே ஆதாரமாக இருக்குது. அதனால் தம் ஆத்மானம் பிரகாஷ கதம் ஸ்பர்ஷ, பிரகாசமான என்ன அந்த தமம் இருட்டு எப்படி மறைக்க முடியும், பாதகம் பண்ண முடியும், தடுக்க முடியும், பந்தனம் பண்ண முடியும், ஸ்பர்ஷ எப்படி தொட முடியும். ஸ்பர்ஷேத சுயம் பாத்தம், நான் பாத்தம் தானாக விளங்குபவன், நிராதாரம் எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏ ஜானாந்தி சுனிச்சிதம், இதை அறிபவர்கள் ஞானிகள் அவர்கள் நிச்சயப்படுத்துகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். அட்டஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பிரமாணம்னு சொல்கிறோம் இல்லையா, சர்டிஃபைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, சான்று கொடுக்குறாங்க. சான்று கொடுப்பவர்கள் சான்றோர்கள். அதனால் ஞானிகள் அதை அறிவார்கள். யார் ஞானிகள்? எப்படி ஞானியானா, ஒரு முமுக்ஷுவில் இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிரவணம் செய்து, மன்னம் செய்து, நிதித்தியானம் செய்து, தவம் செய்து, தானம் செய்து, தர்மம் செய்து, நியமங்களை எல்லாம் கடைபிடித்து, குரு சேவா செய்து, ஏகாந்தம் போகி விரதமிருந்து அந்த நுட்பத்தை அறிகிறான். அதனால தான் அவனுக்கு இந்த சாமானியர்களுக்கு மத்தியில் அவனுக்கு மேலான இடம், மேலான ஸ்தானம், மதிப்பு மரியாதை மட்டும் இல்லை, அமைதி ஆனந்தத்துலேயும் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, இறைநிலை வாழ்க்கை, கைவல்யம். பிரம்மலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே பிரம்மலோகம், அங்கே எந்த பயம், துக்கம், குழப்பம், பதட்டம் எதுவும் இருக்காது, மரணம் கிடையாது, நோய் கிடையாது, சதா ஆனந்த நிலை, சதா பரமானந்த நிலை, சதா சிவநிலை. அங்கே சூரியன் சுடாது, சந்திரன் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்காது. அதாவது அங்கே இருக்கிறவங்கள பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லா தேவர்களும் உங்களை பூஜிப்பார்கள், தியானிப்பார்கள். கைவல்ய நிலைனா என்ன இது வரைக்கும் சொல்லலை, அடியேன் இன்னைக்கு சொல்கிறேன். உபநிஷத்தில் இருக்குது. அதான் பிருஹத் ஜாபால உபனிஷத். அதனால் சுயம் பாத்தம், நான் தானாக விளங்குபவன், நிராதாரம் எனக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஜானாந்தி அறிபவர்கள், சுநிச்சிதம் உறுதியாய் நிற்கிறார்கள். இந்த உறுதியாக நிற்கிற விஷயந்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு ஜென்மாவில் 100 வருஷம் வாழ்கிறோன்னா, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒரே ஃபீல்டில் இருந்தால் அவன் லெஜெண்ட் ஆவானா? 30-40 வருஷத்துக்கு 10 ஃபீல்டு 20 ஃபீல்டு, வருஷத்துக்கு ஒரு ஃபீல்டுன்னு இருந்தானா அவன் எக்ஸ்பர்ட் ஆவானா? ஏன் அவனால் ஒன்றில் நிற்க முடியல? ஞானம் இல்லை. ஞானம் முக்கியம். அவன் சொல்லுவான் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பயும் சரியாக இருக்காது. மனம் சரியில்லை, மனம் எப்பயும் சரியாக இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அப்பா அம்மா எனக்கு அப்படி வாய்க்கலை, ஊர் இப்படி இல்லை, என் ஹைட்டு வெயிட் இப்படி இல்லை, அதெல்லாம் இருக்கிற வாழ்க்கையை வென்றெடுக்கலாம். இருக்கிற நிலையிலிருந்து நீ எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அரிய துர்லபமான இந்த மனித பிறவிக்கு உண்டு.
சரியான குருவை பிடிக்கணும், தவம் பண்ணணும். அதனால் சுனிச்சிதம் நிச்சயிக்கிறாங்க. யார் இந்த நிச்சயம் என் லைஃப்பில் நான் இதுதான் அப்படின்னு யார் எந்த வயசில் நிச்சயிக்கிறாங்களோ, உறுதிப்படுத்துகிறாங்களோ, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்குதா, சிந்தனை ஒரே இடத்துல இருக்கா, அப்போ எது ஈஸியாக ஜெயிக்கும்? யார் விரைவாக தான் ஃபீல்டுக்கு வராங்களோ, தன்னுடைய ஃபீல்டு தான் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிடெக்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிடெக்டிவ்னு சொல்லி கண்டுபிடிக்கிறவங்க அது மாதிரி தன்னை தானே கண்டுபிடிக்கணும். முதல்ல தனக்குள்ளே யார் இருக்கிறா, டீச்சர் இருக்காங்களா, டாக்டர் இருக்காங்களா, என்ஜினியர் இருக்காங்களா, வியாபாரி இருக்கிறாங்கன்னா எதுவும் குறைவில்லை, எந்த தொழிலும் குறைவில்லை. எந்த தொழிலையும் நீ எக்ஸ்பர்ட் ஆகலாம். அந்த கண்டுபிடித்தல் தேடுதலை எவ்வளவு விரைந்து கண்டுபிடிக்கிறாங்களோ, எவ்வளவு யங் ஏஜில் தன்னை யாருன்னு உணர்றாங்களோ, அறிகிறாங்களோ, அவங்க எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க, எளிமையாக ஜெயிச்சிடுறாங்க லைஃப்பில். தான் யாருன்னே தெரியல, தனக்கு எதில் டேலண்ட் இருக்குன்னே தெரியலன்னா அது அவன் என்ன பண்ணுறான்? அவன் எங்கே போனால் அங்கே போனால் அதை பண்ண இதை பண்ண எல்லாருமே 10 தொழில் சொல்கிறான். ரொம்ப அரிதானவங்க தான் ரொம்ப குறுகிய 2-3 தொழில் சொல்கிறாங்க. அப்புறம் சில பேர் ஒன்று தான், டே 1லேருந்து இன்றைய வரைக்கும் ஒரே தொழில்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? அதனால் இந்த நிச்சயம் சுனிச்சிதங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. எப்படி நெருப்பு சுடும், சர்க்கரை இனிக்கும் அப்படிங்கிறது மாறாத ஒன்றோ சுபாவமோ, அது மாதிரி இதுதான், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற தெளிவு. பொய்யை நம்புகிறாங்களா, அது மோகத்தில் எடுக்கிறாங்களா, இந்த அபிமானத்தில் முடிவெடுக்கிறாங்களா, காமக்ரோதாதி, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அதில் தூண்டப்பட்டு முடிவெடுக்கிறாங்களா? இல்லை, நல்லா சத்தியமாக ஆழ்ந்த சிந்தித்து மூழ்கி முடிவெடுக்கிறாங்க. அதனால் அந்த முடிவு மிகச்சரியாக இருக்குது. அதிலே நிற்கிறவங்க ஈஸியாக ஜெயிச்சிடறாங்க, புகழ் பெற்றுறாங்க. தேகி விஞ்ஞான சம்பன்னா, அவர்கள் விசேஷமான அறிவுடையவர்கள். ஒன்றில் நிற்க அதுதான் சாதாரண அறிவு 8 நிலைகளில் சொல்கிறாங்க. இடியட்லேருந்து ஆரம்பித்து ஜீனியஸ் வரைக்கும் போகும். கிளவர், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் போடுறாங்க. அப்படி போடும்போது ஒன்றில் நிற்கிறவனுடைய அறிவானது, ஒன்றை தேடக்கூடியவன் அறிவானது, ஒன்றை நோக்கி தவம் செய்யனுடைய ஆற்றலானது, நேரமானது, எல்லாமே விலை மதிப்பில்லாத பொருள். ஆற்றலும் நேரமும் விலை மதிப்பில்லாது தானே, அதை செலவு பண்ணி தானே அந்த நிலையை தொடர்றீங்க. பருவத்தை பயிர் செய்யணும்னு சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியங்களை கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரமா இல்லையா? வந்தால் தான் வாழ்க்கை. அதுக்கு தான் முறைப்படுத்துறதுக்காக 4 ஆசிரமங்களை படித்தது, வரைமுறைகளெல்லாம் படித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நியமங்களை வச்சுருக்காங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எது செய்தாலும் என்ன இருக்க நியமங்கள் கட்டுப்படுத்தும். இல்லைன்னா வரம்பு மீறி போயிடும். வரம்பில் போன ஆறு தன்னுடைய கரைக்குள்ளே போனுச்சுன்னா அது அங்கங்கே அதை பயன்படுத்திக்கலாம். ஆறு தாறுமாறாக ஓடுனுச்சு, ஒரு பக்கம் ஊருக்குள்ளே பஜாருக்குள்ளே ஓடுனுச்சுன்னா ஆற்றினுடைய நீர் உபயோகம் இல்லாமல் போயிடும். அதனால் கரைக்குள்ளே போகணும். அது காற்றாடு. அப்போ காற்றாற்று வெள்ளம் போல சொல்ல, காட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் கரை இருக்காது. அது இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போகும், பள்ளத்தை நோக்கி போகும். அது சுபாவம். இருந்தாலும் அது என்ன வரும், ஒரு நேரம் வேகமாக ஓடும், ஒரு மெதுவாக போகும். அதை சரியாக காவா வெட்டி அதை சரியாக பயன்படுத்துகிறவங்களாம் காட்டுக்குள்ளே யார் இருக்க போகிறா? ஆனால் அது ஊருக்குள்ளே வரும்போது, அது எது வழியாக வந்தாலும் அதுக்கு கரை கட்டும்போது, அதுதான் கரை கட்டுனாங்க. கரையில் அமையும், தானாகவும் அமையும். இவங்களும் அதை பலப்படுத்துவாங்க. கரையோர மரங்கள் வைப்பாங்க. இயற்கையாக அது எப்படி போகுதோ அந்த வழியில் இவங்க கட்டியிருப்பாங்க. இவங்க கட்டின வழியில் அது போகல, அது போகிற வழியில் இவங்க கரை கட்டியிருப்பாங்க. அது போகிற ரூட்டை யாரும் மாற்ற முடியாது. ஏற்கனவே அது போயிருக்கு, கரெக்டாக தான் போயிருக்கு. நீங்கள் மாற்றுறதுனா செயற்கை ரொம்ப சிரமப்படணும்.
அதனால் சுனிச்சித்தம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உறுதிப்படுத்தப்படுதல், அதான் வெர்டிக்டின் பேர். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா அங்கங்கே நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆழ்ந்து சிந்தித்து ஒவ்வொரு முடிவை எடுத்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து 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 படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டே வரணும். தேகி விஞ்ஞான சம்பன்னாக, அவர்கள் விசேஷம் ஞானம் பெற்றவர்கள், விசேஷமான அறிவு பெற்றவர்கள், இறைவனை அறிபவர்கள். ஆமாம், ஏன்னா இந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். சத்தியமான வாக்கு அது. ஒன்றை அறிந்தால் அவ்வளோ நுட்பமாக இருக்காது அந்த பரம்பொருள் ஆசீர்வாதத்தோட. ஏன்னா உனக்குள்ளே தான் எல்லாம் நடக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா அதை ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாங்கிறது ஈஸியாக போயிடும். உன்னுடைய கை, உன்னுடைய கால், உன் கையில் எத்தனை விரல்கள் இருக்குது, அதில் எது நகம் நீட்டிகிட்டு இருக்குது, இல்லை குட்டையாக இருக்குது, இல்லை கட்டாயிடுச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அந்த பாவம் வந்துடும், அந்த அறிவு வந்துடும். அதனால் தேகே விஞ்ஞான சம்பன்னாக இதி மே நிச்சித மதிஹி, அவர்கள் இந்த சிறப்புமிக்க அறிவில் நிச்சிதா மதிஹி, உறுதிப்படுத்தப்பட்ட அறிவுடன் செயல்படுகிறார்கள். அப்போ இங்கே யார் அவங்க இருக்காங்க? இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்காங்க, செல்ஃப் லூமினாஸ்ன்னு சொல்லக்கூடிய தானே விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நான் இருக்கிறேன், உணர்வாய் இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். நான் உணர்வாய் ஆனந்தமாய் இருக்கிறேன். இந்த இருக்கிறேங்கிறது தான் சத்து, பாக்கி ரெண்டும் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இப்போ நான் இருக்கிறேங்கிறது குணமா, நான் உணர்கிறேன் குணமா இல்லை, அதான் ஸ்வரூபம், அது இயல்பு. அதுதான் இயல்புங்கிற வார்த்தையை தான் ஸ்வரூபம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இயல்பு மாறாது. இயல்பு மேலே ஏதாவது கலர் அடித்தா கலர் மாறும், வெளுக்கும். உபாதிகள் ஏறும், தோன்றும், நிற்கும், மறையும். இயல்பு மாறாது. நீங்கள் ஒரு நாளைக்கு கலர் சட்டை போடுவீங்க, வெள்ளை சட்டை போடுவீங்க, பச்சை சட்டை போடுவீங்க, உடம்பு மாறுறதில்ல, சட்டை மாறுது. உடம்பே மாறுதுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடம்பு மாறுறதில்ல. சூக்ஷ்ம உடம்புனா காரண உடம்பு மாறுறதில்ல. காரண உடம்பு மாறுனுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதாரமான சைத்தன்யம் மாறுவதில்லை. மாறாத ஒன்றில் மாறக்கூடிய பல வேலை செய்கின்றன. ஏன்னா இயங்கணும் இல்லையா, இயக்கம் வேணும். ஜடமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. இருக்கிறவன் ஞானி, அதுக்கு அறிவு வேணும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா இடத்துலையும் அறிவு தான் எல்லாரோடையும் செய்யுது. எல்லா இடத்துலையும் அறிவு, நுட்பம், ஒன்றில் நிற்கிறது, ஒன்றை நோக்கியது. அதுதான் உங்கள் வாழ்க்கையை சுமூகப்படுத்துது. உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறது. உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யுதுன்னா அது யார்? கடவுள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யுது. நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குதுன்னா யார் அது கொடுக்க முடியும்? அந்த கடவுள் தான் அறிவாக நம்முள் இருக்கிறான். நாம் அது நிதானமாக விவேகமாக அதை உக்காந்து அறிவதில்லை, உணர்வதில்லை, செயல்படுவதில்லை. நேராக செயலுக்கு போயிடுறோம். எது தூண்டுதுன்னா இந்த அபிமானம் தூண்டுதுங்கிறது இவ்வளோ வருஷமாக நமக்கு தெரியாமல் இருந்தது. அபிமானம்தான் ஈசனுடைய சங்கல்பம். நம்ம சங்கல்பம் ஈசனுடைய சம்மதத்துக்காக காத்திருக்கிறதுக்குள்ளே இது என்ன பண்ணுது? கோல் விளையாடுது. வேகமாக செயல்படு, பொறாமையினால் செயல்படு, காமத்தினால் செயல்படு, கோபத்தினால் செயல்படு, மோகத்தினால் செயல்படு. செய்ய என்ன பண்ணுது? அவனை கவித்து விட்டுடுது. குரு பக்கமே விடாது. ஒரு லாஸ் ஆனதுக்கப்புறம் குருவை தேடி வருவார், இல்லை குரு சாநித்தியம் கிடைக்கும். அவர் பள்ளத்தில் உழுவுறதுக்கு முன்னாடி நல்லவங்க யாருமே அவங்க கண்ணில் படமாட்டாங்க. அஃபர்மேஷன் அப்பா அம்மாக்கிட்டே வாங்க மாட்டார், கடவுள்கிட்டையும் கேட்க மாட்டார். அது விதிப்படி போவார். சுபாவம்னு பேர். அறிவு இல்லைன்னா சுபாவம் படி போயிடும் லைஃப். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் பின்னாடி வருது. உங்கள் வாழ்க்கையை வென்றெடுக்கக்கூடிய மந்திரங்கள் பின்னாடி வருது. ரொம்ப அழகான மந்திரங்கள் வருது அப்படின்னு சொல்லி, ஸ்வபூர்ணாத்மம் அதிரேகேன ஜகத்து ஜீவன் ஈஸ்வர ஆதயக. ஸ்வபூர்ணாத்மா அதிரிக்கேன். ஆத்மா ஸ்வபூர்ணம், பூரணம். ஆத்மா பூரணம். அப்போ ஜகத்து
ஜீவன் ஈஸ்வரன் வரைக்கும் ஆதேக அபூர்ணம். இன்னும் ஈசனையே அபூர்ணம்னு சொன்னால் அவர் தோன்றுவார் நிற்பார் அவர் ஒரு நிமித்தமாக தோன்றுறாரு நிற்பார் போயிடுவார். அப்போ தோன்றுவதெல்லாம் கண்டிப்பாக மறையும். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லலை. இருக்கு, ஒரு நிமித்தமாக இருக்குது. அந்த நிமித்தம் முடிஞ்சோடனே அது மறைஞ்சு போகுது. உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படி தான் நடக்குது. எதுவுமே அர்த்தம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எல்லாம் அர்த்தத்தோடு தான் நடக்குது. அறிகிறவன் ஞானியா, அறியாதவன் சம்சாரி. ஸ்வபூர்ண ஆத்மா அத்திரிக்கேன ஆத்மா தான் பூரணம். அதை தவிர ஜகத்தே ஜீவன் ஈஸ்வர ஆதேக ந சந்தி ந அஸ்தி மாயாச்ச. அதெல்லாம் ஒரு அஸ்தித்வம் இல்லாதது, நிலையற்றது. நிலைப்பு அஸ்தி, அஸ்தித்வம் நிலையற்றது. மாயா தோன்றுவது நிற்பது மறையது. தேபேச்ச அகம் விலக்ஷண. இவை எல்லாவற்றுக்கும் நான் அப்பாற்பட்டவன். எதுக்கு? எதெல்லாம்? ஜகத்து ஜீவன் ஈஸ்வரன், அது எல்லாத்துக்கும் அப்பாற்ப. அப்போ பிரம்மம், பிரம்மம் மாயாவோட சேர்ந்தால் தானே ஈஸ்வரன். பிரம்மம் தனிப்பட்டு இருந்தால் அது விசேஷம். என்னவா இருக்கே? ஆனந்தமாக இருக்குது. அது இப்போ மாயாவோட சேரும்போது ஜகத்து ஜீவன் ஈசன் மற்ற தேவதைகள் எல்லாம் யார்? எல்லாம் அட்மின். இங்கெல்லாம் யார்? அந்த அந்த பரம்பொருள் தான் இவங்க. அந்த பரம்பொருள் அசையாமல் இருக்கே, இவங்க அசைகிறாங்க. உபாதி அந்த அசைவும் அனுபவத்தில் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணால் அந்த அசைவும் இல்லைன்னு போயிடும். அது விசாரத்தினுடைய நுட்பத்தில் தான் அது புரியும். அதனால் நாம் அதை ஆரம்பத்தில் அதை பேசுகிறதில்ல. இனிமேல் அடுத்த ரவுண்டில் அதெல்லாம் பேசுவோம். எப்படி அது அசையாமல் இருக்கிறது? ஆனால் பிம்பமாக அசைகிற மாதிரி வஸ்து ஆபாசம் சல ஆபாசம் நடக்கிற அசைகிற மாதிரி இருக்கும், பொருள் மாதிரி இருக்கும். ஜன்ம ஆபாசமாக பிறந்தது மாதிரி இருக்குது, அசைகிற மாதிரி இருக்குது, பொருள் மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்த அணுக்கள், பிரிந்த அணுக்கள். காட்ஸ் பார்ட்டிகள் எங்கேயுமே இருக்குது. அது சேரும்போது அது மெட்டீரியலாக தெரியுது. பிரிஞ்சிச்சுன்னா அது கண்ணுக்கு தெரியறதில்ல. கண்ணுக்கு தெரியலையே இல்லைன்னா இருக்குது. எப்படி இருக்குன்னா காட்ஸ் பார்ட்டிகளாக இருக்குது. யார் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கணும், அறிவு இருந்தால். ஸ்வபூர்ணாத்ம அத்திரிக்கன் ஜகத்து ஜீவன் ஈஸ்வர ஆதேக ந சந்தி நாஸ்தி மாயா ச தேபிய ச அகம். அவற்றிலிருந்து அடியேன் விலக்ஷணம் வேறுபட்டவன் பிரம்மம். அஞான அந்த தமோ ரூபம் கர்ம தர்மாதி லட்சணம். அஞானம் இருட்டு, தமம் பார்வை இல்லாமை, அப்புறம் கர்மா தர்மம், இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஞானிக்கு இதெல்லாம் கிடையாது. பிரம்மத்துக்கும் இதெல்லாம் கர்மா, எனக்கு கர்மா இருக்குது, கர்மத்துக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு அவதார புருஷர்கள் அப்படியே வராங்க. அவதார புருஷர்கள் நம்ம மீது கருணையினால் வந்து ஒரு ட்ராமாவை நடத்திட்டு இது சரியானது இது தவறானதுன்னு அடுத்த யுகம் ஃபுல்லாக யுகபுருஷன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த யுகமே ஒரு யுகம்னு சதுர்யுகம்னு சொன்னால் 60 லட்சம் வருஷம். அது வரைக்கும் இந்த ராமாயண மகாபாரதம் கதை போயிட்டே இருக்கா இல்லையா? எல்லா ஜென்ரேஷனுக்கும் ராமாயண மகாபாரதம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? அது மாதிரி அவதார புருஷர்கள் வந்து ஒரு சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்கும் பொய் ஜெயிக்காது, சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பரம்பொருள் உடம்பு எடுக்கிறாங்க, உபாதி எடுக்கிறாங்க. அவங்களும் மறைஞ்சு போகிறாங்களா? அதனால் அதுபோல் அஞ்ஞானம் அந்தம் தமம் இது கர்மம் தர்மாதி லட்சணம், இதெல்லாம் இந்த லட்சணம்லாம் எனக்கு கிடையாது. ஸ்வயம் பிரகாசம் ஆத்மானம் நைவமாம் ஸ்பிருஷ்டம் அர்ஹதி. ஸ்வயம் பிரகாசம், நானே விளங்குறவன், எனக்கு ஒரு வெளிச்சம் தேவையில்லை, என் பேர் ஆத்மா. நைவமா என்னை வந்து இருட்டு, அந்த தமமானது என்னை தொடக்கூடிய தகுதி அதுக்கு இல்லை.
வெளிச்சம் சூரியனுக்கு முன்னாடி இருட்டு நிற்க முடியுமா? இருட்டு அதை தொடுமானா? இது ஆத்மா அசங்கக, யாரோடையும் சேராது. மறைஞ்சிருக்கு, இருட்டுக்குள்ளே இருக்குது, வெளிச்சத்துக்குள்ளேயும் இருக்குது, எங்கும் இருக்குது, எல்லாமா இருக்குது. அதை தொடக்கூடிய அருகதி, அருகதைன்னு சொல்லணும் இல்லையா? அவனுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொல்லலாம். அருகதி, அருகத்தை, அருகத்தை, அருகத்தின்னா தகுதி அந்த இருட்டுக்கு இல்லை. அதனால் ஞானிக்கு கர்மா இல்லை, தர்மம் இல்லை. தர்மம் கிடையாது, கர்மம் கிடையாது. எப்போன்னா அவன் கடந்துட்டான். இந்த தர்மம் கர்மம்லாம் ஆரம்பத்தில் அவன் செயல்பட்டு தான் வந்திருப்பான். சாமானியன்களாக இருந்ததுன்னா வரணும், கிரகஸ்தனாக இருந்ததுன்னா வரணும். இப்போ தெரியுதா ஞானியினுடைய நிலை என்னன்னு தெரியுதா? ஒரு இடத்துல ஒரு 100 உபநயனம் போடாதவர்கள், அனுபவீத்தம்னு பேர். அனுபவீத்தம், உபவீத்தம்னா உபநயனம். மற்றவங்க மாதிரி நீங்கள் சிந்திக்காதீங்க. உபவீத்தம்னா அது வேதாந்த சாஸ்திரம்னு அர்த்தம். கொடுமைனா சிக்கான்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம். வேலும் மயிலும்னா வேதமும் ஞானமும்னு அர்த்தம். வேதங்கிற மயில் மேலே ஞானங்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காரு சுவாமி பிரம்மம். எதனால் இந்த வேலை என்ன பண்ணுன்னா எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணும். எதை பயன்படுத்துகிறார் பாருங்கள், அறிவை எக்யூப்மெண்ட்டாக பயன்படுத்துகிறார். இதுதான் நம்ம வேதம் சொல்ல வர்றது. நீங்கள் உணர வேண்டிய விஷயம், நாம் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அறிவால் தான் வெல்ல முடியும். இந்த நுட்பம் உங்களுக்கு தெரியணும். என்ன ஒன்று பண்ணிக்கிட்டு இது கூட 1000 கோடி கொடு 100 கோடி கொடுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கிடக்கிறோம். அதுக்கான அறிவை கொடுன்னு கேட்டோம்னா நீ ஒன்றில் நில்லுன்னு சொல்லும். ஒன்றில் நின்று பயணம் செஞ்சு சத்தியம் ரித்தம் சொன்னேன் இல்லையா? சத்தியத்தை பிடிச்சி ரித்தத்தை ஒரு ஒழுங்குமுறையில் பயணிச்சின்னா அந்த நுட்பமான அறிவெல்லாம் உங்களுக்குள்ளேயே ஸ்புரிக்கும். அதை யாராலும் கொடுக்க முடியாது. அதான் வரும். அது செஞ்சு பார்த்தீங்கன்னா மிராக்கலான ரிசல்ட் கொடுக்கும். அப்படி தான் ஜெயித்தாங்க. இந்த மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய இன்வென்ஷன், டிஸ்கவரி எல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குது எல்லாத்துக்கும். எது கொடுக்குது? உன்னுடைய தேடல், உன்னுடைய தவம், ஒன்றில் நிற்கிற நுட்பமான அறிவு, அதெல்லாம் கொடுக்குது. எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்கு. நாம் தேடி எடுத்துக்கணும். நாம் தேடுறதே இல்லை, கண்ட இடத்துல தேடுறோம். லென்ஸை பிடிச்சி ஒரு பேப்பரில் நிறுத்தினா சூரிய வெளிச்சத்தில் அந்த வெப்பம் ஃபோக்கஸ் ஆகி ஒன்றில் நின்று பற்றிக்கும். இந்த பேப்பரை லென்ஸை பிடிச்சி தோசைகளுக்கு திருப்புற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி? அப்படி தான் சுற்றின்னு கிடக்கிறான் மனுஷன். அறியாமை. என்ன அறியாமை? ஒன்றில் நிற்கணுங்கிறதே அறிவு. ஒன்றில் நிற்கணுங்கிறது அறிவு. அதில் பயணிக்கிறது பெரிய மேன்மை. அதுக்கப்புறம் ஃபார்முலா வருது, அப்புறம் அதை செயல்படுத்துகிற, அப்புறம் அது ஜெயமாகுது. அப்புறம் நீ கேட்குற பணம் பொருள் எல்லாம் வந்து குவியும். இந்த உபவீத்தம் சொன்ன இல்லையா? 100 அனுபவீத்தம், உபவீத்தம் போடாதவர்கள், அதாவது பிரம்மஞானம் இல்லாதவர்கள். 100 அனுபவீத்தம் ஒரு உபவீத்தத்துக்கு சமம். சொல்கிறது புரியுதா? பிரம்மஞானம் இல்லாத 100 பேர் பிரம்மஞானம் உள்ள ஒருத்தவனுக்கு சமம். 100 உபவீத்தம் ஒரு கிரகஸ்தனுக்கு சமம். 100 பிரம்மஞானம் உள்ளவனை இந்த பக்கம் நிறுத்தி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவனுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு கிரகஸ்தனை நிறுத்தினா பேலன்ஸ்டு ஆகிடுதான். 100 கிரகஸ்தனை ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நிறுத்தி ஆப்போசிட்டில் ஒரே ஒரு வனப்பிரஸ்தனை நிறுத்தினா, வனப்பிரஸ்தன் யார்? பிரம்மத்தை தேடி இல்லறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லற கடமைகளை பூர்த்தி செய்தவன், பூர்த்தி செய்து கொண்டிருப்பவன், பூர்த்தி செய்துட்டு இறைவன் திருவடி நோக்கி பயணிக்கிறதுக்கு எத்தனிக்கிறான் இல்லையா, முயற்சி பண்ணுறான் இல்லையா, அவன் வனப்பிரஸ்தம். இதே இல்லறத்துக்கு 25 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்குங்கிறதே ஒரு பெரிய பிக்கஸ்ட் கேள்வி. அது நீங்கள் இது மாதிரி சாமானியமாக எடுத்துக்கிறீங்க. என்ன அவன் வாழ்க்கையில் 25 வருஷம் இல்லறம் போதுன்னு யார் சொல்ல முடியும்? ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நோக்கமும் குறிக்கோளும் தெளிவாக இருக்குது. 50 ஆண்டுகளுக்குள்ளே நீ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கோ.
19 வயசு வரைக்கும் நீ பிரம்மச்சரியார், அடுத்த 25 வருஷம் இல்லறம் இருன்னா அங்கே குழந்தை பெற்றெடுப்ப, தனத்தை தனார்ஜனை பண்ணி வச்சுருப்ப, அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்ப, ஒரு திருமணத்தை பண்ணி வைப்ப, சாவிகள் பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்ப. அதுக்கு 50 வயசு வரைக்கும் பத்தாதா? எனக்கு கல்யாணமே 50 வயசு தான் ஆணுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறேன்னா உன்னை என்ன பண்ணுறது? என்ன பண்ண பாக்கி 23 வயசுலேருந்து என்ன பண்ண, 21லேருந்து என்ன பண்ண? இனி ஏதாவது நீ அதோ காரணம் சொல்லுவேன், அந்த காரணம் இந்த காரணம், அப்படி போனேன் இப்படி போனேன் அங்கே போனேன் மாயவரத்துக்கு போனேன் மன்னார்குடிக்கு போனேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நீ அப்புறம் சொன்னால் ஜி திட்ட ஆரம்பிங்க. ஏதாவது பண்ணிவிட்டு ஏமாந்த சொன்னகிற மாதிரி போண்டா சாப்பிட்டுவிட்டு ஏமாந்துட்டணும், நான் ஏமாந்துட்டணும் அப்படி சொல்லாதீங்க. பருவத்தை பயிர் செய்கிறதுக்கு விழிப்பு நிலை வேணும். தூங்கிவிட்டு ஆகாரம் விகாரம் மைத்தனமே இல்லையப்பா. அப்புறம் பயம், இப்போயும் மைத்தனம் இல்லைன்னா கூட பயம், கிரகசம்பாவனை கூட பயம் இருக்குது. அப்புறமா மரணம். இதுதான் வாழ்க்கை. இருபத்தஞ்சு ஆண்டுகள் இல்லறத்துக்கு போதும். 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுக்கு போக வேண்டாம், ஊரை விட்டு ஓட வேண்டாம், சன்னியாசம் எடுக்க வேண்டாம். உன்னுடைய வீட்டில் பட்டும் படாத ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. உனக்குன்னு ஒரு ரூம் எடுத்துக்கோ, இல்லை மாடிக்கு போ, ஒய்ஃபை கூப்பிட்டுக்கோ, விசாரம் பண்ணுங்க, சிந்திங்க. நல்ல கருத்துக்கெல்லாம் விசாரம் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்கே. அமைதியாக ஆனந்தமாக எங்கள் கேள்விலாம் கேட்கும்போது, அன்றைக்கி ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வேலூரில் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தம். ஒரு கேள்வி வந்து 1000 கேள்விகளை உற்பத்தி செய்யும். உள்ளேருந்து வருது, ஆழ்ந்த சிந்தனை இருந்தால் தான் அந்த கேள்வி வரும். இப்போ நீங்களும் 5 வருஷமாக 6 வருஷமாக கேட்டுட்டீங்க, ஒரு கூட கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டே, எனக்கு டவுட்டே இல்லை ஜி. நான் உங்களுக்கு மேலே இருக்கேன், என் லெவலே வேறு. எனக்கெல்லாம் சிந்தனையாகி மனநாயகி நிதிதாசனம் தாண்டி நான் வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு அப்பால் இருக்கேன். விலட்சணம் அப்படின்னு இருக்கீங்க. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் தானே ஒரு குருவுக்கு ஒரு 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 கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் 100 அனுபவீத்தம் ஒரு உபவீத்தம், 100 உபவீத்தம் ஒரு கிரகஸ்தன், 100 கிரகஸ்தன் ஒரு வனப்பிரஸ்தன் போதுமா? 100 கிரகஸ்தனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறுத்தி ஒரே ஒரு வனப்பிரஸ்தம் இறைவனை தேட போகிறேன்னு முடிவு எடுத்துட்டான். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுப்படாத வாழ்க்கை தான் இருப்பேன். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துங்க, உங்கள் கடமையை நீங்கள் பார்த்துங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் கேளுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு அவங்கள விட்டு விலகி போயிடாமல், ஊரை விட்டே போயிடாமல், வீட்டை விட்டே போயிடாமல், மொட்டை மாடி தனியாக ஒரு ரூமு இது பண்ணிக்கிட்டு சிந்தனையை இறைநிலைக்கு மாற்றினீங்கன்னா அது பேர் வனப்பிரஸ்தம். குரு போய் பார்க்கலாம், ஏகாந்தமாக சிரவணம் பண்ணலாம், மனனம் பண்ணலாம், ஆடியோ போட்டு கேட்கலாம், தியானம் பண்ணலாம், அழகாக எழுதலாம். எத்தனை விஷயம் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது அதுக்குள்ளே. அப்போது வனப்பிரசத்துக்கு 25 வருஷம் கொடுத்துருக்கு. என்னது இந்த இந்த நியமங்கள்லாம் என்ன? ஒரு உழுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 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 உழுக்குதுன்னு சொல்கிறது தான் தமிழ் வார்த்தை. ஒரு அசைக்குது. ஏன்னா 25 வருஷம் இவன் எப்படி இருக்கானா, எவ்வளோ வருஷம் கொடுத்தாலும் இல்லறத்தை விட்டு நகரைய மாட்டான், கெட்டியமாக பிடிச்சிக்கிறான், அந்த சீட்டை கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். நான் தான் இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் யாருமே கிடையாது, நான் தான் சம்பாதிக்கிறேன், என் மீது தான் இந்த குடும்பமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, நான் இல்லாவிட்டால் எல்லாம் செத்து போயிடுவாங்களே. நீ இல்லைன்னா 1 வீக்கு தான், தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கே தெரியும், திருமந்திரத்தில் ரொம்ப அழகான பாட்டுலாம் இருக்குது. இடப்பக்கம் சாய்ந்தார் போயிட்டாருன்னு வரும். எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்புறமா அடுத்த என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்து காப்பி போடுமா, என்ன சக்கரை கம்மியாக இருக்குமா. யார்? சொந்தக்காரன். எல்லோரும் அப்படி தான். இப்போ உங்களுக்காக 1 வருஷம் அழுவாங்களா உட்காந்து? முதல்ல அழுவுறதே தவறு. எதுக்கு அழுவுற?
அது மைண்ட் செட்டு இல்லை, தெளிவு இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள். இப்போல்லாம் முன்னெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் துக்கப்பட்டீங்க, இப்போ ஏன் துக்கப்பட மாட்டீங்க? இப்போ எல்லாருமே ஒரு மார்க்கமாக இருக்காங்க. என்ன தான் நடக்குது பார்க்கலாம், நம்ம முயற்சி பண்ணுவோம். இருக்கீங்களா இல்லையா? இது யாராலும் மாற்ற முடியாது. பிரம்மஞானம் தான் அதை மாற்றும். ஆச்சரியமான ஒரு இது. எதுக்கு அடுத்தாலும் உட்காந்து அழுவீங்களா, அழ மாட்டீங்களா? முன்னாடி ஒப்பாரி. இப்போ நம்ம பெண்கள் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் அழுகாதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக அழ வச்சு தான் பழக்கம். நாங்கள் எதுக்கு அழுகணும் அப்படி சொல்லக்கூடாது. சரி, அப்போது 25 வருஷம் வனப்பிரசத்துக்கு பீரியாரிட்டி ஞானிகள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சிந்திக்க வேண்டாமா? அடப்பாவி, இதையும் எடுத்துக்கிட்டோம், பிரம்மச்சரியத்தையும் எடுத்துக்கிட்டோம், கிருகசத்தையும் எடுத்துக்கிட்டோம், வனப்பிரசத்தையும் எடுத்துக்கிட்டோம், மிச்ச சன்னியாசி இருக்குன்னா அதையும் நான் எடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்து 100 வருஷம் இருக்கணும். இங்கே சாமி நான் 100 வருஷம் இருக்கணும், எனக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா கைவல்யத்தில் இருக்க. கைவல்யத்தில் இருந்தால் நீ அப்படி இருக்கலாம், கேட்கவே வேண்டாம். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். 25 ஆண்டுகள் வனப்பிரசம் கொடுத்துருக்குங்க. என்ன அர்த்தம்? கடந்து போன அர்த்தம். அங்கேயே உட்காந்து மாட்டிக்காத, முடிக்காத. அங்கே என்ன இருப்ப? அதே தான். பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கணும், அப்புறம் புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், அது மாதிரி பாவ மூட்டையை சுமக்கணும். அவன் நடந்து போவான், இவன் தூக்கிட்டு போவான். எத்தனை வயசு வரைக்கும்னா 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே மாதிரி தூக்கிட்டு போகணும் மூட்டையை. வெயிட் அதிகமாக இருக்குது. அப்புறமா பைக்கில் அழைச்சிட்டு போகணும், இல்லைன்னா சைக்கிளில் அழைச்சிட்டு போகணும். அதுக்கப்புறமா பொண்ணு தேடணும், மாப்பிள்ளை தேடணும். இதுக்காக வந்திருக்கான். அதுக்காக அரிய வாழ்க்கைப்பா இது. அது மானுட ஜென்மம், அரிய ஜென்மம்னு எல்லா ஞானிகளும் சொல்லியாச்சு. இவனுக்கு புரியலை இன்னும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இவர் லெவலே வேறு. இவர் ஒரு கணக்கு வச்சுருக்காரு, அதில் தான் போவார். சுபாவம், அறிவு கிடையாது, சுபாவம். என்ன பதிஞ்சு வச்சுருக்காரோ அதே வாழ்வார். உயர்வான கருத்துக்கள், மேலான கருத்துக்கள் வந்தால் மாற்றிக்கணுங்கிறதுக்கு பல பேர் தயாராக இல்லைங்க. நல்ல ஞானம், நுட்பமான அறிவு என்ன தெரியுமா? அப்டேட் பண்ணிக்கிறது தான் அறிவு. சில விஷயங்களை மாற்ற முடியாது, பல விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சு. அந்த ஒன்று மூலம் இருக்குது, அதை மாற்றக்கூடாது. மூலம் ஒன்று தான். இறைவன் ஒருவன், குரு ஒருவன், மார்க்கம் ஒன்று, ஞானம் ஒன்று, முக்தி ஒன்று. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்டேட் பண்ணிக்கணும்ல. அப்டேட் பண்ணிக்க மாட்டேன் நானும் அந்த காலத்து மனுஷன். இப்போ நீ அங்கேயே இருக்க. மாற்றிக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டால் தான் நீ கரண்ட்டில் நீ வாழ முடியும். நான் மாற மாட்டேன் அப்படின்னு எதில் மாறக்கூடாதது இருக்குப்பா, அதில் நீ மாற வேண்டாம். மாற வேண்டியதை மாற்றிக்கிறது தான் ஞானம். இங்கே 100 கிரகஸ்தனுக்கு ஈக்குவல் ஒரு வனப்பிரஸ்தன், 100 வனப்பிரசத்துக்கு ஈக்குவல் ஒரு ருத்ர ஜபிக்கிறவன். ருத்ரம் ஜபிப்பாங்க காலையில், மத்தியானம், சாயந்தரம்னு. ருத்ர ஜபக்குன்னு பேர். ருத்ர ஜபக்குன்னு பேர். எப்படி அக்னிஹோத்திரன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணுவாங்க. அவங்க அதை விட மேலானவங்க. ஜபயோகத்தை பற்றி சொல்லுது. அவங்கள விட 100 ஜபக், 100 ருத்ர ஜபக், 100 ருத்ர ஜபக்கை விட ஒரே ஒரு சத்குரு ஈக்குவல். நான் பிருகத் ஜாபால உபனிஷத் சொல்லுது. கடைசி மந்திரம், 8வது சாப்டரு 12வது மந்திரமோ ஏதோ நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை மிக மேன்மையான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு ஞானம் பிரதானம். ஞானமே இறைவன். பிராக்யான் பிரம்மம். அறிவே இறைவன், உணர்வே இறைவன், அன்பே இறைவன், ஆனந்தமே இறைவன், அமைதியே இறைவன். அறிவு இருந்தால் இதெல்லாம் வந்துடுங்க. அங்கேயும் அறிவு தான் பிரதானமாக நிற்குது. நல்லா புரிஞ்சுங்க. அறிவு தான் சரஸ்வதி. என்ன, சரஸ்வதி இல்லாமல் லக்ஷ்மி வரமாட்டா. சரஸ்வதி தான் லக்ஷ்மி கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்குங்க முதல்ல.
பாக்கி பேர் வேறு எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த ஞானம் உள்ளவர்கள், தவம் செய்கிறவர்கள், வேதாந்திகள் மெய்ப்பொருளை அறிங்க. கொள்கையில் நிற்கிறது விஷயம் இல்லை. சத்தியத்தில் சத்தியம் எதுனா அறிவு தான் பணம் கொடுக்குது. மந்திரத்துலேயும் அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீதாயினி சரஸ்வதி வருது, ஸ்ரீதாயினி லக்ஷ்மியை தருபவளே வருது, மந்திரம் வருது. முருகனுக்கும் வருது, அம்பாளுக்கும் வருது, சரஸ்வதிக்கும் வருது. மேலானது கீழானது சொல்ல வரல, மெய்ப்பொருள் அறிங்கன்னு சொல்ல வரேன். அது புரியுதா? மேலானது கீழானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாமே இறைவனாக இருக்கிறப்ப எது மேலானது? எல்லாமே இறைவன் தான்ப்பா, எல்லாமே இறைவன் தான். மேலானது கீழானது இல்லை. ஆனால் எது சத்தியம், எது மித்து? இங்கே 2 பிரிவு இருக்குது. சத்து நிலையானது, மித்து தோன்றி மறைவது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுது தன்னை சர்வசாட்சி சாட்சி நாம் ஆத்மானம் வர்ணாஸ்ம விவர்ஜிதம். போட்டு வச்சு பாருங்கள் அழகாக. இந்த மந்திரத்தை தான் 2-3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். சர்வசாட்சி சாட்சி நாம் ஆத்மானம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஆத்மா, பரமாத்மா. அந்த பரம்பொருள் சகலத்திற்கும் சாட்சி. எதெல்லாம் இங்கே இருக்கோ எல்லாவற்றுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. சாட்சினம் ஆத்மானம் வர்ண ஆசிரம விவர்ஜிதம். இந்த வர்ணாசிரமம் சொல்கிறீங்கல்ல, அதிலிருந்து வேறுபட்டது, அதை கடந்து நிற்பது, அதிலிருந்து விலகி நிற்பது ஆத்மா. புரியுதா? வர்ணாசிரமம் எதுக்குன்னா, இந்த தொழிலை நீ பண்ணு, இந்த ஆசிரமத்தில் இருன்னு சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய அறிவில், உனக்கு பிடித்தமான அறிவு அதில் நின்னா ஜெயிக்க. நேற்றே கேட்டேன், உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் நிற்கிறது உங்களுக்கு ஈஸியாக, இன்னொருத்தவங்க டேலண்ட்டில் நீங்கள் நிற்கிறது ஈஸியாக, மற்றவங்க காலில் நீங்கள் நிற்கிறது ஈஸியாக, உங்கள் காலில் நீங்கள் நிற்கிறது ஈஸியாக? புரியுதா? இது சொல்கிறது புரியுதா? இது உங்கள் விருப்பத்துக்கு இணங்க தான் அது. சரி, இந்த தொழிலை எப்படி செலக்ட் பண்ணீங்க அது சொல்லுங்கள். முதல் பிரிவி. அப்போ இந்த தொழிலை யார் செலக்ட் பண்ணா? உங்கள் பிரியமும் அறிவும் தான் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. உங்கள் பிரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுக்கான அறிவு உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது பிடிக்கும். உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னா அது பிடிக்காது. இப்போ 10 வயசுக்குள்ளே ஒரு பையன் ஒரு மிருதங்க சவுண்டை கேட்குறான்னு வச்சுங்களேன், அவனுக்குள்ளே அந்த இருக்குன்னு வச்சுங்களேன் டேலண்ட்டு, அவன் தானாக மிருதங்கத்தை பின்னாடி போயிடுவான். யாராலும் மறைக்க முடியாது, தடுக்க முடியாது. அது மாதிரி எல்லா தொழிலுக்கும் இருக்குது. இப்போ அவன் எப்படி வேலை செய்கிறான்னா, இப்போ 50 வயசில் யார் எந்த தொழில் செய்கிறீங்களோ அது உங்களுடைய அறிவும் உங்களுடைய விருப்பமும், அப்படி தானே? அதை யாரும் மாற்றலையே, யாரும் தடை இல்லையே. உன்னுடைய டேலண்ட்டை நீ நில்லுன்னு சொல்கிறதுக்கு ட்ரெடிஷன் அது சொல்லுது. ட்ரெடிஷ்னலாக இது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு வர, அது விருப்பம் இருந்ததுன்னா நீ செய்ய. இல்லையா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா முடிஞ்சு போச்சு. எதுக்கு குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 வச்சாங்க? எக்ஸாமினேஷன் எதுக்கு வச்சாங்க? எனக்கு பிரியம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு, டேலண்ட் இல்லை, ஆனாலும் எனக்கு அந்த சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் எப்படியோ இப்போ பொழைச்சிக்குவேன். அதுவா முக்கியம்? நீ பொழைச்சிக்குவ, பேஷண்ட்டு போடுவான். எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது, ஃபிசிக்ஸே பிடிக்காது, கதை நல்லா சொல்லுவேன், ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு வேணும்னா அது ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும் பில்டிங்கு ஒரு வாரத்தில் விழுந்துருது, பாலமெல்லாம் ஒரு வாரத்தில் விழுவுது, ஒரு மலையில் போயிடுது, அடுத்த இதில் பார்த்துக்கலாம், அப்போக்குள்ளே இது மாறிடும். இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் 100 பேர் இருக்கான். அதாவது எனக்கு டேலண்ட் இல்லை, ஆனால் எனக்கு வேணும். அது இது என்ன லாஜிக் இருக்குது, என்ன தர்மம் இருக்குது? அப்போ என்ன பண்ண, எல்லாம் எக்ஸாம் எழுது, அப்படி தான் பண்ண முடியும். உங்கள்கிட்டே ஒரு பொறுப்பை படித்தா அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க, பண்ண முடியும். சொசைட்டின்னு வரும்போது, சமூகம்னு வரும்போது எக்ஸாமினேஷன் வச்சா தான் சரியாக வரும். அந்த எக்ஸாமினேஷனை ஒழிச்சு காட்டாமல் விட மாட்டேன். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம். எல்லாம் என்ன தான் நடக்குதுன்னே தெரில.
அப்போ தான் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி பிரம்மஞானம் ஆரம்பத்திலே உள்ளே போயிருந்துச்சுன்னா வரைமுறையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லுது, ஒரு காலகட்டத்தில் வரைமுறைக்கு வர்ணாசிரமம் தேவை, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லுது. ஒரு எல்லை தாண்டினதுக்கப்புறம் 10th வரைக்கும் படித்த புத்தகம்லாம் +2க்கு தேவைன்னா வச்சுக்கோ, அண்டர் கிராஜுவேட்டுக்கு தேவைன்னா வச்சுக்கோ, தேவையில்லைன்னா இல்லை 5th ஸ்டாண்டர்ட் புக்கே வச்சுக்கோ, தேவையாது. 2nd ஸ்டாண்டர்ட் புக்கு அதெல்லாம் முக்கியம், நான் படித்ததை மறக்க மாட்டேன், எங்கள் டீச்சரை மறக்க மாட்டேன், அது முக்கியம், அந்த ஸ்கூல் முக்கியம், அந்த ஸ்கூலை விட்டு நான் வரவே மாட்டேன் வெளியிலையே அப்படின்னா அது என்ன நியாயம்? அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, வர்ணாசிரமம் விவர்ஜிதம், வர்ணாசிரமம் நீக்கத்தக்கது, நீக்கப்பட வேண்டியது. அதுக்கு அப்பால் இருக்கேன் நான். வர்ணாசிரம விவர்ஜிதம் சர்வசாட்சினாம் ஆத்மானம் பிரம்ம ரூபம் தயா பஷ்யன் பிரம்மைவ பவதி. இதை யார் அறிகிறானோ அவன் பிரம்மமாகிறான். புரியுதா? ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் நியமம் இருக்கும். வண்டியை ஒரு கார் ரேஸ் வச்சுங்களேன், கார் ரேஸ் ஓட்டுறீங்க, இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு ஒரு 75% சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. அடுத்த 25 இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வரும். அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு தான் இந்த ஆசிரமங்கள்லாம் தடை பண்ணும். வர்ணாசிரமம் இல்லை அந்த அந்த டிரைவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அந்த மாஸ்டர் தானே சொல்லுவான், அந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் தானே சொல்லுவான். அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு லெவலில் என்னவாயிடும், அது கட்டுப்பாடுகள்லாம் அவன் தாண்டிடுவான். நூக்கன் கார்னர் அவன் என்ன பண்ணுவான், க்ரியேட்டிவிட்டியும் அவன் ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். இல்லை இந்த இடத்துல எங்கள் மாஸ்டர் வந்து ரைட்டில் தான் திருப்பணும்னு சொன்னார், லெஃப்ட்டில் தான் வண்டியை நிறுத்தணும்னு சொன்னார் அப்படின்னு அங்கே ஏற்கனவே 3 வண்டி நிற்குதுன்னா அதில் போய் நிறுத்துறேன்னா என்ன ஆகுது? இது புரியுதா சொல்கிறது? ஒரு லெவல் வரைக்கும் நியமங்கள் எல்லாம் நிச்சயமாக அத்தியாவசியம். நீ கற்றுக்கிட்ட, பூர்ணமாகிட்ட, உனக்கே தெளிவாகிட்டு, இனிமேல் ஆக்சிடெண்ட் ஆகாதுங்கும் போது என்ன பண்ணுவாங்க, உன் இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க க்ரியேட்டிவிட்டியாக. அது வரைக்கும் நியமம் அவசியம். நியமமே இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே என் இஷ்டத்துக்கு போனால் தான் தோண்டித்தனமாக போயிடும், வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் தோன்றதெல்லாம் செய்கிறது இல்லை. வாழ்க்கை ஏற்கனவே ஒரு விதிமுறைகளை அமைச்சு வச்சுருக்கு. அதை கண்டுபிடிச்சி அதுபடி தான் போகணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். புரியுதா இல்லையா? நீங்கள் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிற வரைக்கும் ஆரம்பத்தில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டு வரமா இல்லையா? தேவையில்லையோ படிச்சுட்டு வரமா இல்லையா? அப்புறம் ஒரு காலகட்டத்தில் மேஜர் வரும்போது நம்மளுடைய வானமே இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம் வரலாம். அது மாதிரி தான் ஒவ்வொன்றையும். முதல்ல ஒரு நியமம் அவசியம், அப்புறம் நியமத்தை கடந்து வர வேண்டும். வர்ணாசிரம தர்மம் விவர்ஜிதம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தம் சொல்லுது எடுத்து. இதை வந்து தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். பிரம்ம ரூபத்தையா பஷ்யன் பிரம்மைவ பவதி, இப்படி அறிபவன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வர்ணாசிரம தர்மத்தையெல்லாம் கடந்து அத்தியாசிரமம்னு பேர் அதுக்கு. அந்த வார்த்தை இருக்குது, பாமன் சுவாமிகள் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், தகராலய ரகசியம்னு தமிழில் ஒன்று எழுதியிருக்காங்க. அவங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. பிருகதாரண்ய உபநிஷத்துலேருந்து ஒரு சாப்டர் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நுட்பமானது. அந்த காலத்தில் அவ்வளவு ரகசியமாக இருந்த விஷயத்தை அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம் இங்கே சும்மா அனாயாசமாக நிறைய ரகசியங்களை பார்க்குறதுனால அது 10ஓட 11 போயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அவன் பிரம்மமாகிறான். பாசமானம் இதம் சர்வம் மானரூபம் பரம் பதம். இங்கே இருக்கக்கூடிய விலங்குற எல்லாம், இங்கே எதெல்லாம் விளங்குதோ சொல்லுவார்ல, இதில் எது நம்பர் 1 அதெல்லாம் தான் சொல்லிவிடுவார் பெருமாள். எனக்கு சின்ன வயசுலேயே அது ஒரு விமர்சனம், அது ஒரு என்னது, அது விமர்சனம் தானே, அது விமர்சனம் தானே பண்ணுறது. ஆனால் என்ன அவர் நான் சொல்லக்கூடாதுன்றார், இவர் எல்லாத்தையும் நான் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி எனக்கு உண்டு சின்ன வயசில். நான் வந்து பறவைகளில் கருடனாக இருக்கிறேன், மரங்களில் நான் வந்து அரச மரமாக இருக்கிறேன், தளபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வர மாதிரி இன்னும் எல்லாத்தையும் நானுங்கிறாரு. இவருக்கே கொஞ்சம் இருக்கா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அது அந்த
விசாரம் உண்டு, அதே நேரத்தில் பக்தியும் உண்டு, மரியாதையும் உண்டு, இந்த கேள்வியும் உண்டு. ஞானம் இருக்குல்ல, ஞானம் யாருக்கும் பயப்படாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான் அது வாதிடும். அது அப்புறம் அது குற்றமாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அது கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா அது அடங்கிடும், வேறு ஒன்று. அது முமுக்ஷு தானே, ஜிஞாசு. இந்த 100 கிரகஸ்தனுக்கு ஒரு வனப்பிரசனம்ல, 100 வனப்பிரசத்துக்கு ஈக்குவலாக ஒரு யத்தின்னு சொல்ல ஒரு வார்த்தை விட்டு போச்சு. ஒரு யத்தி அப்படின்னா அவன் தான் முமுக்ஷு. 100 வனப்பிரசத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவன் யத்தி ஆகிறான். யத்தி ஆகி தான் வனப்பிரசே வருவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில், அந்த காலத்தில் வனப்பிரசத்துக்கு வந்து யத்தி ஆவாங்க. அதனால் வனப்பிரசம் 100 வனப்பிரசம் ஒரு யத்திக்கு சமம். 100 யத்தி தான் ஒரு ருத்ர பிருகத் ஜாபால உபநிஷத்தில் வரக்கூடிய விஷயம் அது. அதனால் பாஷ்மானம் இதம் சர்வம், இங்கு விளங்குற எல்லாம் நான் தான் சொல்லுவார்ல, இதெல்லாம் அதெல்லாம் நான் தான் அப்படின்னு. பாஷ்மானம் இதம் சர்வம் மானரூபம் பரமபதம், என்னுடைய பரமபதம் அங்கீகரிக்கப்பட்டது, ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டது, உறுதியானது, நிலையானது. பஷ்யன் வேதாந்தமானேன்னு, வேதாந்தம் இதை அங்கீகரிக்கிறது, பிரமாணிக்கிறது. இதை பார்ப்பவர்கள் சத்திய ஏவம் விமுச்சத்தை, உடனடியாக முக்தி அடைகிறார்கள். இந்த ஞானத்தை பெறுபவர்கள் முக்தி அடைகிற. இங்கே இருக்கிற எல்லாம் நான் தான் அப்படிங்கிறாரு பரம்பொருள். இங்கே இருக்கிற ஆமான் எது இல்லை, எதில் பரம்பொருள் இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் அணுக்கள்னு காட்ஸ் பாட்டிக்கல்னு அவன் சொல்லிட்டான். அவன் சொன்னால் தான் நமக்கு உரைக்கும், இல்லைன்னா நம்ம ஆளுங்க சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். வெள்ளைக்காரன் சொன்னால் தான் காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் தான் கடவுளுடைய ஒரு அங்கம். அப்படிதானே அர்த்தம். நமக்கு நிறைய திசுரானுலாம் சொல்லியிருக்காங்க. அவன் பார்ட்டிக்கல் தான் சொல்கிறான். இவன் இந்த அணுவை பிரித்து அதில் 3 அணு இருக்கிறத எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்லாம் சொல்கிறான். திசுரானுன்னு பேர் வச்சுருக்கான் நம்ம ஆள். என்ன பண்ணுறது, ஒரு முறையான ஒரு சிஸ்டத்தை கடைபிடிச்சி போகல, இறைவனோட அவங்க நிறுத்திக்கிறாங்க. மெட்டீரியலுக்குள்ளே போக மாட்டாங்க. ஞானிகள் தெரியுமில்ல, மெட்டீரியலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதுக்கே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இன்றைக்கி கூட காலையில் யாரோ வேதாந்தம் கர்மகாண்டத்தை விட்டு ஞானகாண்டத்துக்கு மாற்றணும்னு நம்ம கிட்டக்க வரவங்க, நீங்கள் செய்கிற தவமெல்லாம் கர்மகாண்டம், அதுலேருந்து நீங்கள் யோகத்தை பிடிச்சி ஞானத்தை பிடிச்சி ஞானத்துக்கு மேலே ஏறணும்னு சொல்கிறதுக்காக ஓம் சரவண பவ அதை பற்றி விளக்கம்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. ஓம் சரவண பவ எல்லாம் ரைட்டு, இது சரவண பவா நிறுத்து, ஓங்காரத்தை மட்டும் ஜெபி, அதான் ஞானம். இல்லை அதில் இப்படி பண்ணால் சரவண பவாய ஓம்னு சொல்லுமா, ஓம் சரவண பவாயன்னு சொல்லுமா, சிவாய நமக சொல்லுமா, நமச்சிவாய சொல்லுமா. பக்தியோடு இருக்கிறவன் எப்படி வேணாலும் சொல்லலாம்ப்பா. இதான்ப்பா ஞானம். உங்கள் அப்பா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடியா அன்பா. நீ நமச்சிவாயம் சொல்ல வேணாம், அதுவும் சொல்ல வேணாம், எதுவும் சொல்லலாம். அன்பால் கூப்பிடு, வராரா இல்லையா பார்க்கலாம். அதெல்லாம் உடுப்பா. இது இப்படி பார்த்தா 1,00,000 மந்திரம் என்கிட்ட இருக்கே. அடியான் ஒரு மந்திரத்தையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ தான் என்னது இந்த ஓங்காரம் உபநிஷத் சொன்னதுனால ஒத்துக்கிட்டோம். விபரம் தெரியாத விஷயத்தில் சொன்னால ராமஜெயம் எழுதி தான் 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணேன். நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுமே தெரியாது. சுவாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை. அது மாறாது, என்றைக்கும் மாறாது. ஒன்றில் நிற்கணுங்கிற அறிவு வந்துடுச்சுல்ல. இப்போ ஓங்காரம் தான் உயிர்ப்பிக்கிறது, உன்னோட பொருந்தும், இறைவனோட பொருத்தும். அதுக்கு மேலே மந்திரமே கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த ராஜு இந்த ராஜு, மந்திர ராஜு அந்த ராஜு இந்த ராஜு, காயத்ரியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற ஓங்காரம். காயத்ரி வேதம் காயத்ரிக்குள்ளே அடுக்கும். காயத்ரி வியாக்கிருதத்தில் அடங்கும், வியாக்கிருத்தம் ஓங்காரத்தில் அடங்கும். பூகு புவக ஸ்வகங்கிறது வியாக்கிருதி, அது ஓங்காரம் அடங்கும். ஓங்காரத்துக்குள்ளே சகலமும் அடங்கும். அதோட மேலான மந்திரம் எதுவுமே இல்லை. வேதம் ஒவ்வொரு 108 உபநிஷத்தும் ஓங்காரம் சொல்லாமல் அந்த பக்கம் கால் எடுத்து வைக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணும், ஒரு வார்த்தையாவது சொல்லும். அவ்வளோ பீரியாரிட்டி தலையில் வச்சு கொண்டாடுது ஓங்காரத்தை. பாஷமானம் இதம் சர்வம் மானரூபம் பரம். என்னுடைய ரூபந்தான் இங்கே இருக்கிற விளங்குறது எல்லாமே என்னுடைய ரூபந்தான். இதை அறிபவர்கள்
வேதாந்தமானேன்னு வேதாந்தம் அங்கீகரிக்கக்கூடிய இந்த விசாரங்கள், வாக்கியங்கள், சிரவண மன நிதித்தியாசனம் எல்லாம் அறிபவர்கள், வேதாந்தம் மூலமாக என்னை அறிபவர்கள், வேதாந்தம் சொல்லக்கூடிய பிரமாணத்தை அறிபவர்கள் உடனே முக்தி அடைகிறார்கள். வேதாந்தத்தில் சிரவணத்துக்கு ஒரு பலன் சொன்னேன் இல்லையா, மனனத்துக்கு ஒரு பலன். சிரவணத்தில் உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நெற்றிக்கண் திறந்தவங்க தான். நெற்றிக்கண் எதை வச்சு நீங்கள் நம்பலாம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கணும், அடடா விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா நெற்றிக்கண் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அதுலேருந்து அவன் தொடர்ந்து பயணிப்பான். ஒரு நாளைக்கு 1 ஆடியோ 2 ஆடியோ 3 ஆடியோன்னு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் எத்தனை வேலை இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆடியோவாது கேட்டுட்டு தான் மறுவேளை அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தால் நெற்றிக்கண் திறந்துடுச்சுன்னு அர்த்தம். தெரியும் செய்யணும்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது. அப்போ இது முக்கியம் இல்லையா? ஆத்மா யார் திரும்ப செலக்ட் பண்ணுது? யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி பொருட்களை விட்டுட்டு என்னை தேடுகிறானோ அவனை நான் தேடுகிறேன். நீங்கள் ஒன்றும் அதை நீங்கள் அது ஒன்றும் கிள்ளிக்கிற இல்லை, இப்படி கிள்ளி எடுத்துன்னு வந்துடுறதுக்கு. அது அமிர்தம். தவம் பண்ணால் தான் அதை பிடிக்க முடியும். அதுக்கு அந்த அறிவு இல்லை உனக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் குரு இருக்காங்க. குரு சொன்னாலும் கேட்க மாட்டானா அது ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னு தான் பிறக்கிறாங்க, தெரியுமில்ல? ஏன்னா அவன் யார் பற்றியும் கேட்க மாட்டான். அவன் சுபாவம். சாப்பிட்றது மட்டும் நிறுத்த மாட்டான்பா. 3 வேளை. மத்தியானம் வேறு சாப்பிடல, சாயந்தரம் சேர்த்து சாப்பிடலாம். மத்தியானம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு, இப்போ உடம்பு சரியாயிடுச்சு, சேர்த்து சாப்பிட்டுறேன் அப்படின்னு விடுதலை அடைகிறான். தேகாத்ம ஞானம் வத் ஞானம் அஞ்ஞானம். தேகாத்ம ஞானம் பாதகம். தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறனால தான் பசிக்குது, தாங்க முடியல. மனசு சரியில்லை, தாங்க முடியல. துக்கம், துயரம், ஒரே பயமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே நரக வேதனை தான். இதெல்லாம் யாருக்கே? அறியாதவனுக்கு. அறியாதவனுக்கு, பிரம்மத்தை அறியாதவனுக்கு இதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் நீ அல்ல. நீ அது கூட பிடிச்சிக்கிட்டு நீ தான் அதை பிடிச்சி வச்சுருக்க. அது ஒன்றை பிடிக்கல, நீ போய் அதை பிடிச்சிக்கிற. இன்றைக்கி எதை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படலாம்? ஏதாவது ஒன்று தேடும். ஏதாவது நுட்பமாக எங்கேயாவது ஒரு துக்கம் இருக்கா, அந்த துக்கத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே மௌன சுவாமியார் மாதிரி இருக்கு. அது சுபாவம். இப்போ எல்லாம் தெரியும். இந்த சுபாவத்தை மாற்றுறதுக்கு தான் அறிவு வேலை செய்யும். அங்கே தான் ஞானம் வேலை செய்யும். அங்கே தான் குரு வாக்கியம் அதுக்கு நெருப்பு வைக்குது. நேர ஆப்போசிட்டாக சொல்லுவார். கோபமாக வரும். நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்க. எல்லாம் சொல்கிறான். 15 நாடுகள்லேயும் என்னை இப்படி தான் சொல்கிறான். இன்னும் என்ன சொல்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சமயம் பார்த்துருப்பாரா நம்மளை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் ரொம்ப விகாரமாக இருக்கும். ஆரம்ப காலத்து ஆடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கோபம் இருக்கும். சமுதாயத்து மேலே ஒரு கோபம் இருக்கும். ஒரு அக்கறை நிறைந்த கோபம்தான். அது தவறான கோபம் அல்ல. பார்த்திங்கன்னா தாங்க முடியாத வேதனையோடு பேசுவேன். அப்புறமா இது சுபாவம், இது மாறாதே, இதை யாராலும் மாற்ற முடியாது, இதெல்லாம் போண்டா கேஸு, உருட்டி விட வேண்டியதான், எங்கேயாவது போய் முட்டி மோதி வரட்டும் சொன்னேன் காலையில். நீ உங்கார அதெல்லாம் சொல்லு ஜி, நீ உங்கள் லெவலுக்கு உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி என்னால் வர முடியல, என்னுடைய மனநிலை சிந்தனையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாரு ஒருத்தர். சரி இருக்கட்டும் அப்படியே சுற்றிட்டு வாங்க. 10வது பிரகாரத்துலேருந்து கர்ப்பகிரகம் வர்றதுன்னா சும்மா இல்லை. நீங்கள் சுற்றிட்டு நீங்களே வருவீங்க. கர்ப்பகிரகத்துக்கு எப்படி போகணுஞ்சின்னு கேட்டு வருவீங்க. அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சுபாவம் மாறவே மாறாது. எப்போ மாறும்னா அறிவு வந்தால் மாறும். ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போயாகணும். அதை சொல்லுது இங்கே. எப்படி சொல்லுதுன்னா தேகாத்ம ஞானம். எதெல்லாம் இந்த 96 தத்துவங்களில் தான் நீ வாழ்கிற. ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிற. மனசில் இருக்கிற, புத்தியில் இருக்கிற, அகங்காரத்தில் இருக்கிற, காமத்தில் இருக்கிற, கோபத்தில் இருக்கிற, லோபத்தில் இருக்கிற, எல்லாத்துலேயும் ஸ்லோவாக இருக்கிற. உனக்கு மோட்சமும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நீ மோட்சத்தை முன்னாடி கேட்குற. வரது லேட்டு, அரைகுறை. ஆனால் நீ என்னது எனக்கு மோட்சம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லு.
எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆடியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் எனக்கு முக்கியம் உண்டு தெரியுமில்ல, எனக்கு இதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லு. அது மாதிரி கேஸுங்க இதெல்லாம் சுபாவம். அப்போது தேகாத்ம ஞானம் ஞானம் அஞானம். தேகாத்ம ஞானம் பாதகம். நீ தேகத்திலே இருந்தீங்கன்னா உள்ளே எப்போ போகிறது, மனதுக்குள்ளே எப்போ போகிறது, அதெல்லாம் கடந்து போகிறது எப்படின்னா இது இந்த உபாதிகள் இருக்கும். இந்த உபாதிகள் இருக்கும். உபாதிகளில் இருந்தீங்கன்னா உபாதிகள் இருக்கும். உபாதினா மித்து. 96 தத்துவமும் நீ அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகளை ஹேண்டில் பண்ணணும். கருவிகளை உன் உயிராக நினைக்கக்கூடாது. அதான் சொன்னேன் நான், புது காரு வாங்கி அது நிறுத்துறீங்க, பக்கத்து வீட்டு பையன் கோடு போட்டான்னு வச்சுங்க, சும்மா பென்ஷனால் ஒரு போட்டான்னு வச்சாலும் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி தவம் பண்ணி கஷ்டப்பட்டு ரத்த வியர்வை சிந்தி லோன் வாங்கி ஒன்று அந்த வாசலில் நிறுத்திருக்க, நீ கோடு போடுற. அவன் முகத்தில் கோடு போட்டுருவான் இவன், தெரியுமில்ல? ஆமாம், அந்தளவுக்கு பொருளாக மாறிடுறோம். 96 தத்துவங்களை தாண்டிடுறோம். பொருளாக போய்டுறோம், மெட்டீரியலாக போய்டுறோம். அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் கருவிகள்ங்கிற அறிவு இருக்கணும். இந்த அங்கே தான் நுட்பமான அறிவு இருக்குது. உபதேசம் இதுதான் உபதேசம். அப்படி தேகாத்மாவில் இருந்தீங்கன்னா நீ உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, ஆனால் நான் கிளாஸுக்கு வரல, பூஜைக்கு வரல, நீ சொல்கிற சாக்கெல்லாம் உலகத்தில் எல்லா சாக்கும் நீ சொல்லிட்ட. அது தெரியுமா? நீ சொல்லாத சாக்கே கிடையாது. நான் இதை 50 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். நொண்டி சாக்குன்னா என்னது? அது ஏற்றுக்கப்படாத சாக்கு. எல்லா சாக்கும் சொல்லியாச்சு. லீவ் போடுறதுக்கு மேனேஜர்கிட்ட என்ன போய் சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி செத்து போன பாட்டி 5 வாட்டி சாகடிச்சு, சாகாத மாமாவை 10 வாட்டி சாகடிச்சு, அதெல்லாம் என்னது? உபாதிகள். அது உனக்கு தடையாக இருக்கும். ஆத்மன் ஏவ பவத் யஸ்ய ச ந இச்சனாபி முச்சதே. யார் ஒருத்தன் ஆத்மாவிலே நிற்கணும்னு நினைக்கிறானோ, மெய்ஞானம் பெறுகிறானோ, அவன் விடுதலை விரும்பாட்டினாலும் விடுதலை ஆகிறான். ஆத்ம ஞானம் உள்ளே போனால் அவன் விரும்பினாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை அவுத்து விட்ரும். அந்த உபாதிகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சிடும். ஆத்மன் ஏவ ஆத்மாவிலேயே பவத் அஸ்ய ச ந இச்சனாபி. அவன் விரும்பாவிட்டாலும் ஆத்மாவிலே நிற்பவன் ஆத்மாவாகிறான். சத்தியம் ஞானம் பூரணம். சத்தியம் ஞானானந்த பூர்ண லட்சணம் தமசக பரம். இந்த தமசுக்கு அப்பால் இருக்கக்கூடியது, அந்த இருட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடியது சத்தியம் ஞானம் ஆனந்தம் சச்சிதானந்தம். பூரண லட்சணம். பூரணம் அதுக்குள்ளே போயிட்டா அது பேர் பாவம்னு சொல்லுவோம் இல்லையா? ஜெகத் அபாவம், நீங்கள் சுபாவம். ஜீவராசிகள் சுபாவப்படி போவோம், அதனால் சுபாவம். ஜகத்தில் இருந்து நீ எந்த சுகத்தை அனுபவித்தாலும் அது பூர்த்தி கிடையாது. பந்தம் பண்ணும், அதிருப்தி கொடுக்கும், துக்கம் கலந்து கொடுக்கும். ஸோ அது அபாவம். அபாவத்தில் போய் நீ எப்படி பாவத்தை தேடுவ? அபூர்ணத்தில் போய் எப்படி பூரணத்தை தேடுவ? பொய்யில் போய் எப்படி மெய்யை தேடுவ? பொய்யில் தேடினா பொய் தானப்பா கிடைக்கும். அதனால் பாவத்தை தேடணும். பாவந்தான் ஞானம், ஞானந்தான் பூரணம். அதுதான் பிரம்மானந்தம் தரும். பிரம்மானந்த சதா பஷ்யன். அப்படி அந்த சத்தியஞான ஆனந்தங்கிற அந்த ஞானத்தில் உள்ள நுழைஞ்சவன் சதா பிரம்மானந்தம் பேரானந்தம். கதம் பத்தியத்து கர்மனக. அவனை எந்த கர்மாவும் கட்ட முடியாது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் கர்மா இருக்கே, ஆனால் உங்களை கட்டலை. கட்டினதை அவுத்துட்டு வந்திருக்கீங்க. புரியுதா? இது எல்லாருக்கும் தெரியுதானா? தெரியாது. ஏன்னா அவன் தூங்குறான். என்னை கட்டிடுச்சு, என்னால் வர முடியல. அவன் சொல்லுவான், அவன் நொண்டிச்சாக்கல்லாம் சொல்லுவான். சொல்லுறதுனா என்னென்னா அவனை கட்டி வச்சுருக்குங்கிறது அவனுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை கர்மத்தை யோகமாக பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதாவது ஒரு பாட்டை பண்ணு. இப்போ நம்ம அடியேனே 5 விதமான வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு. அந்தந்த வேலையை அந்தந்த இடத்துல அங்கே என்ன பண்ணிவிடுவேன், லாக் பண்ணிவிடுவேன்.
அதை ஓப்பன் பண்ண எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அதுவாகிடுவேன். இது புரியுதா? அதுக்கு என்ன காரணம்னா கர்மத்தை யோகமாக பண்ணணும், நிஷ்காமியமாக பண்ணணும், கடமை செய் பலனை எதிர்பாராக்காத அப்படிங்கிற தத்துவத்தோடு செஞ்சோம்னா கர்மம் ஒன்றும் கட்டாது. அதனால் கர்மத்தில் இருக்கிற எல்லாரும் கர்மத்தை யோகமாக செய்யணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், 8 மணி நேரம் அதுக்காக நான் செலவு பண்ணுவேங்கிற ஒரு அறிவோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெளிவாகும். முதல்ல இந்த குழப்பத்திலேருந்து ஒன்றில் நின்னா தான் அந்த குழப்பமெல்லாம் தெளியும். சத்தியம் ஞானம் அனந்தம் பூர்ணம் லட்சணம் பஷ்யன் கதம் பத்தியத்து கர்மனா, அவன் கர்மத்தினால எப்படி கட்டப்படுவான்? கட்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி மந்திரம் 26லேருந்து 33 வரைக்கும் இன்றைக்கி விசாரம் செய்திருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உனதாய் இனதாய் மறுவாய்